ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இப்போ வெஜிடபிள் பிரியாணி எப்படி ஈஸியான மெத்தடில் செய்கிறதுன்ட்டு பார்ப்போம். அளவு நான் 2 பேருக்கு செய்கிற மாதிரி தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ குக்கரில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றி 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு அதில் பட்டை, ஏலக்காய், கிராம்பு, கல்பாசி, ஜாதி பத்திரி, பிரியாணி இலை இதெல்லாம் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் போட்டால் போதும். ஏன்னா இது 2 பேருக்குன்றதால சும்மா கொஞ்சம் கொஞ்சம் போட்டால் போதும். நீங்கள் நிறைய போட்டிங்கன்னா மசாலா வாசனை ரொம்ப ஹெவியாகிடும். அது போட்டு அது எண்ணெயில் போட்டு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா வெங்காயம் 2 வெங்காயம் நல்லா நீட்டாக அரிஞ்சு சிம்மில் வச்சுட்டு நல்லா ரோஸ்ட் ஆக்கணும். பொறுமையாக வதங்கணும். வெங்காயம் நல்லா பொன் நிறமாக ஆனதுக்கப்புறமா அதில் ஒரு தக்காளியும் அதேமாதிரி நீட்டாக நீல வாக்கில் கட் பண்ணி போட்டு அதையும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் பச்சை மிளகா 1 கீரி போட்டு ஒரு 1½ ஸ்பூன் தயிர் போட்டோன்னே இதெல்லாம் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் அதில் மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள், தனியாத்தூள். நான் மற்றபடி மசாலான்னு வேறு எதுவும் பிரியாணி மசாலா தனியாக நான் எதுவுமே சேர்க்க மாட்டேன். இது மட்டும்தான் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இது பண்ணிடணும். வீட்டில் அன்றைக்கி புதினா இல்லாததுனால நான் வெறும் கொத்தமல்லி மட்டும்தான் நான் இதில் போட்டிருப்பேன். நீங்கள் புதினாவும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன காய் போடுறோமோ கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணிலாம் தான் நான் போட்டிருக்கேன். எல்லாம் போட்டு எல்லாத்தையும் ஃபுல்லாக நம்ம நல்லா கிளறி அதுக்கப்புறமா அரிசி நான் 1 டம்ளர் எடுத்திருக்கேன். அதுக்கு நான் 2 டம்ளர் தண்ணி வச்சுருப்பேன். ஏன்னா இது கொஞ்சம் பழைய அரிசின்றதுனால தண்ணி கொஞ்சம் நிறைய எடுக்குன்றதுனால அப்படி வச்சுருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி உப்பு போட்டுட்டு அதில் கொஞ்சம் ஒரு கால் பாகம் லெமன் புழிஞ்சு விடணும். கொஞ்சமாக நெய், ஒரு 1/4 ஸ்பூன் நெய் விட்டுட்டு எல்லாத்தையும் ஒன்றா நம்ம கலந்து உப்பு எப்படி இருக்குது, காரம் பத்துமா நம்ம ஒரு டைம் பார்த்துக்கலாம். அப்படி பத்தலைன்னா போட்டுக்கோங்க. போட்டுட்டு 3 விசில் வச்சுட்டு அந்த இது இறங்குற வரைக்கும் நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் கம்முன்னு விட்டுறணும். அந்த இறங்குனதுக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அந்த தண்ணி சாதம்லாம் வெந்து கரெக்டாக இருக்கும். இதே மெத்தட்லேயே நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.